நெல்லையில் வறுமையில் வாடி வரும் மகாலட்சுமி என்னும் பெண் தன்னையும் தனது குடும்பத்தினரையும் கருணை கொலை செய்து விடுமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளது அனைவரின் இதயங்களையும் அதிர வைத்துள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வாட்டும் வறுமை, வாழ்க்கையை வெறுத்த குடும்பம், கருணை கொலை வேண்டி மனு அளித்த பெண். நெல்லை மாவட்டம் அத்திமேடு பகுதியை சேர்ந்தவர் ஆனந்த்ராஜ். இவருக்கும் பேட்டை பகுதியை சேர்ந்த மகாலட்சுமிக்கும் திருமணமாகி 7 வயதில் ஆண் குழந்தை ஒன்று உள்ளது. 2019ஆம் ஆண்டு ஆனந்த்ராஜ் பணிக்கு சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் கை கால்கள் செயலிழந்து விட்டதால் அவரது மனைவி மகாலட்சுமி தனியார் நிறுவனத்தில் 300 ரூபாய் தினக்கூலி வேலைக்கு சென்று வருகிறார். ஏற்கனவே கணவருக்கு நேர்ந்துள்ள இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்திருந்த மகாலட்சுமியை மேலும் வாட்டியது சகோதரர்களின் நிலைமை. மூத்த சகோதரர் மகாராஜன் தொழுநோயால் அவதியுற, 2வது சகோதரர் துரை நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இருவரையும் தன் வீட்டில் வைத்தே பராமரித்து வருகிறார் மகாலட்சுமி. தொழுநோயால் பாதிப்படைந்த மகாராஜனுக்கு மனவளர்ச்சியும் குறைவாக இருப்பதால் அண்டை வீட்டினர் அவர்களை அங்கிருந்து காலி செய்ய சொல்லி வீட்டு உரிமையாளரிடம் நெருக்கடி கொடுத்து வருகின்றனர். அண்ணருக்கு வீடும் கொஞ்சம் இடிஞ்சு போச்சு. இப்போ அவரை ஒத்தியில கெட்டி போட்டு தான் வந்திருக்கோம். அவுத்து விட்டாச்சுன்னா பக்கத்து வீட்டில் போய் கதவை தட்டுதாங்க. தட்டினோன்னா அவங்களுக்கு பிரச்சனை ஆகுது. அவங்க நம்ம மருமகா இருக்கு இங்கே தட்டுதாங்களா, நாளைக்கு சின்ன பிள்ளை எல்லாம் இருக்கு, நீங்கள் கூட்டிகிட்டு எங்கேயாவது கொண்டு போய் விடுங்க, வைக்காதங்க அப்படின்னு. இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் காலை உடச்சி போட்டுருதோம். இல்லைன்னா அவங்க மறுபடியும் தட்டினோம்னா உங்களையும் விட மாட்டோம், அப்படி நீங்களும் ஊரில் இருக்கக்கூடாது, அவனை வைக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப பேசுகிறாங்க. அவன் பண்ண தப்புனாலும் நம்மளையும் பேசுகிறாங்க. முகாமில் கேட்டால் செல்லதில் பைசா கட்ட சொல்லுவாங்க. அதாவது ஒரு நோயினா பார்க்கலாம், 3 நோய் நாங்கள் பார்க்க முடியாது. அவன் மாத்திரம் இப்போ பக்கத்தில் போய் சேர்ந்து ஒரு ஆள் இருக்கணும்னாலும் கூட ஆள் கிடையாது. மனநலம் பாதிப்படைந்த மகாராஜனை கவனித்துக் கொள்ள எந்த காப்பகமும் அனுமதி அளிக்காததால் மகாலட்சுமியும் அவரது குடும்பத்தினரும் மிகுந்த மன வருத்தத்தில் உள்ளனர். வாட்டுகின்ற வறுமையிலும் துரத்துகின்ற துயரத்திலும் களைத்த மகாலட்சுமி இறுதியில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். அம்மனுவில் தனது சகோதரர் மகாராஜாவை காப்பகத்தில் சேர்க்க உதவுமாறும், அப்படி இல்லையெனில் கருணை கொலை செய்ய அனுமதி அளிக்குமாறும் கூறியுள்ளார். எங்க அண்ணனுக்கு மன வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கு. எங்க அண்ணன் இன்னொரு அண்ணனுக்கு கை கால் சுகர்னால ஒரு இடது காலை எடுத்தாச்சு. கணவருக்கும் விபத்துனால காலு கை ஸ்ட்ரோக் ஆயிட்டு நான் ஒருத்தி தான் வேலை பார்த்து அந்த வருமானத்துல தான் குடும்பமே இயங்குது. இப்போ எங்க பெரிய அண்ணன் மன வளர்ச்சி ரொம்ப அதிகமாகி பக்கத்து வீட்டிலலாம் கதவு தட்டி பிரச்சனை ஆயிட்டு. ஒரு டைம் நான் மன்னிப்பு கேட்டேன், இன்னொரு டைமும் அப்படி பண்ணிட்டான். இப்போ அந்த எங்க குடும்பமே நிம்மதி இல்லாம இருக்கு. அதனால எங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பா வேணும்னா எங்களுக்கு பாதுகாப்பு நீங்க தாங்க. அது மட்டும் இல்ல, அப்படி இல்லைன்னா நாங்க ஏதாவது எங்க குடும்பமே கருணை கொலை தான் நாங்க எல்லாருமே பண்ணுற மாதிரி இப்ப இருக்கு. குடும்பத்தில் ஆண்கள் அனைவரும் நோயால் அவதியுற்றிருக்க ஒற்றை பெண்மணியாக ஓடி ஓடி உழைக்கும் மகாலட்சுமியின் நிலை காண்போரை கண்கலங்க வைக்கிறது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர், அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தவித்து வரும் மகாலட்சுமிக்கு உதவி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக நெல்லை மாவட்ட செய்தியாளர் ஆல்வினுடன் ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகம்.